சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல மிளகா அரைக்கிறேன் அழுக வரல. வணக்கம், அண்ணன் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். அந்த கூவு குடிக்கிற வயசு தான் கடவுள் பிடிக்கல. எனக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை. இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து எங்கே வந்திருக்கோன்னா தேவியாபுரம், அதாவது எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். சின்ன வயசுலேயே நான் ஓடி விளையாடின ஒரு ஊர். இங்கே தான் எங்களோட சொந்த பந்தங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெமரிஸ், குட் மெமரிஸ்லாம் இருக்குது. இந்த ஊரை பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா இடத்துலையும் கோயில் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மலையில் பார்த்தா சர்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோவில்கள் அதிகமாக இருக்க ஏரியா வந்து இந்த தேவியாபுரம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூடு கூவு தான் நாட்டில் சிறந்தது, சத்து உள்ள பொருள். கூவு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சத்தான பொருள். பசி அடங்கும், தாகம் அடங்கும். வெயிலில் வேலைக்கு போய் வந்து அதை சாப்பிட்ட உடனே உடம்பே நல்லா குளிர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கூழு சொல்லும்போது கேழ்வரகு மாவில் போட்டு பண்ணுற கூழு தான் நீங்கள் நிறைய பேர் வீட்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேவுரு, சோளம், கம்பு. இது வந்து தனி கேவுரில் செஞ்சால் கொஞ்சம் கலர் கருப்பாக இருக்கும். அந்த சோளம் கொஞ்சம் கம்பு கலந்தோம்னா பார்க்குறதுக்கே டேஸ்ட்டாக, குடிக்காத இருக்கிறவங்க கூட அதை பார்த்து குடிக்கலாமா. ஏன் கூழ் பண்ணும்போது பர்டிகுலராக வந்து மாவு புளிக்க வச்சு பண்ணுறாங்க? புளிக்கலைன்னா கூழ் தண்ணி எல்லாம் உணவாயிடும், மறுநாள் தண்ணியாக தான் இருக்கும். புளிச்சா தான், கூழ் கொதிச்சா தான் அது நல்லா பக்குவமாக அழுனாலும் கரண்டி போட்டு கை போட்டு அழுனாலும் 4 நாள் 5 நாள் வரலும் அப்படியே இருக்கும். இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு புதினா சட்னியும் தராங்க. அந்த புதினா சட்னி பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த புதினா சட்னி நீங்கள் பண்ணினா வீட்டில் சாப்பிட துவையில் அந்த சக்கரை, அந்த புளி, அந்த காரம் தான் 3 டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நமக்கு இந்த ரெசிபி சொல்லித்தர போகிறாங்க மேரி பாட்டிமா இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டிமா. இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா இங்கே தேவியாபுரத்தில் கூழுக்காகவே வந்து நிறைய பேர் தேடி வருவாங்களாம். எங்கள் அம்மா வத்திருக்குதோ அவங்க எல்லாம் எங்கள் வீட்டுக்கு கூழ் வருவாங்க. அப்படியா? மேரி அம்மா ஒன்று பண்ணால் கூழ் கிடைக்கும். ஓகே. பாட்டிமா பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ரெசிபி செய்கிறதா இருக்கட்டும், இல்லை பழமொழி சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை விடுகதை சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தான் அல்டிமேட்டு. அவங்கள மீட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, இந்த உலகம் போகிற போக்க பாரு தங்கமத்தில்லாலே. அதிகமாக படித்து மூளை கலங்கி போச்சு, அணுகுண்டத்தான் போட்டுக்கிட்டு அழிந்து போகலாச்சு. பாட்டிமா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். கூழ் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அந்த கேழ்வரகுலாம் போட்டுலாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பண்ணுற அந்த கூழுக்கு என்ன ஸ்பெஷலு? கூழ் வந்து கேவுரு கூழ் வந்து ரொம்ப சத்து உள்ள பொருள். அது எனக்கு இப்போ இந்த கூழ் சரிங்களா, அதுக்கு என்னென்ன அளவு கரெக்டாக போடுறீங்கன்னு சொல்கிறீங்களா? அதே மாதிரி இந்த புதினா சட்னியும் அளவுகள் என்னன்னு சொல்கிறீங்களா? சரி, ஓகே. அரைப்பிடி கேவுரு மாவு, காப்பிடி கம்ப மாவு, காப்பிடி சோள மாவு, இது 3 சேர்ந்தா 1 படி மாவு. அதுக்கு அரைப்பிடி அரிசி எடுத்து, 1 கத்த புதினா, 100 பூண்டு, 150 புளி, கடுகு 1 ஸ்பூன், 15 மிளகா போடலாம், 2 ஸ்பூன் சர்க்கரை போடணும், கல்லெண்ணெய் கொஞ்சம். இப்போ என்னென்ன அளவுகள் எல்லாம் சொல்லிட்டீங்க. இதில் என்ன மாவு போட்டிருக்கீங்க? கம்பு, கேழ்வரகு, சோள மாவு. கம்பு, கேழ்வரகு, சோள மாவு, இந்த 3 நீங்கள் சொன்ன அளவில் இதில் போட்டிருக்கீங்க. சரி, இப்போ இது ஃபர்ஸ்ட் கரைச்சலாமா? எவ்வளோ தண்ணி ஊற்றலாம்? இதில் நிறைய ஊற்றலாமா, கம்மி ஊற்றணுமா? நிறைய ஊற்று. நிறைய ஊற்றுவா? அப்போ நான் அப்படியே தூக்கி ஊற்றுறேன். போதுமா? இது நம்ம நார்மலாக மாவு வீட்டில் கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கணும். ஆமாம். ஸோ இது மாதிரி கெட்டியாக இருக்கணுமா? இன்னொரு தனியாக கரைக்கலாமா? தனியாக கரைக்கலாம். ஒன்றும் தப்புலாம் இல்லை. இல்லை. சரி, ஓகே. இந்த மாவு கரைக்கிற பக்குவத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி கரைச்சிருங்க. ஓகே, சரி, ஓகே. இது கரைச்சாச்சு. இப்போ இது வந்து எத்தனை மணி நேரம் புளிக்க வைக்கிறோம்? இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கரைச்சா நாளை காலையில் 6 மணிக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரம். சில ப்ரிப்பரேஷன் வந்து 2 மணி நேரம் வச்சு சாப்பிடலாமா அப்படின்னா இந்த மாதிரி கூழ் வகைகள் வந்து வச்சு சாப்பிட்றது தவறு இல்லை. வயிறுக்கு வந்து நல்லா குளிர்ச்சி, அது குட் ஃபார் ஹெல்த். சரி, ஓகே. இப்போ கரைச்சாச்சு. இப்போ அதே டைமில் வந்து ஏற்கனவே நீங்கள் கரைச்சி வச்சுருக்கீங்களே அந்த மாவு காமிங்களே. இது தனியாக கரைச்சாச்சு. ஓகே. அதுலேயும் பாரு, மாவு அள்ளி போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் லேட்டாக புளிக்கும். இது கையை போட்டு இப்படி கரைச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் புளிக்கும். ஏன்னா கையிலயும் அந்த புளிப்பு தன்மை வரும் இல்ல, நம்மளோட நம்மளுடைய கை அதில் பட்ட உடனே அந்த மாவு கொஞ்சம் புளிப்பு. சீக்கிரம் கை வச்சா கெட்டுடும்,
அப்படின்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு கையை வச்சா இது புளிப்பு வரும். இப்போ இந்த மாவு தான் வச்சு பண்ண போகிறோம். ஓகே, இது நல்லா புளிச்சு வந்திருக்கு. நேற்று ஈவினிங் 4 மணிக்கு வந்து கரைச்சிருக்காங்க. இப்போ வந்து 4:15 ஆகுது. இப்போ நம்ம சமைக்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றி அடுப்பு ஆரம்பிக்கலாமா? அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்புல இப்போ பானை வச்சு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு படி மாவு நான் போடுறேன். ஆமா, அந்த ஒரு படி மாவுனா 2 படி தண்ணி வைக்கணும். அதான் கேட்டேன். ஒரு கிளாஸ்ல இருக்குன்னு 2 கிளாஸ் வைக்கணும். சரி, ஓகே. அப்ப தண்ணி கொதிட்டு பார்க்கலாம். ஆமா, தண்ணி கொதிக்கும். ஓகே, அதாவது அனல் பிடிச்சிச்சு நல்லா அதுக்குதுன்னு. இப்போ தண்ணி கொதிச்சு மாவு போடலாமா? போடலாம். அரிசி போடணும். மாவு இல்ல, அரிசி போடணும். அரிசி போடுறோமா? ஆமா. புடி உப்பு போடுறேன். சரி, ஓகே. உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த அரிசி நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்த ஸ்டேஜ். சரிங்களா? அவ்வளோதான். எங்கள் வீட்டில் 3 நேரமும் கூத்தா இருக்கும். ஏன்னா நான் மாடு வச்சுருக்கிறேன். மாட்டை போய் கட்டிட்டு வந்த உடனே கூ கரைச்சி குடிப்பேன். ஏன்னா அந்த வெயிலுக்கும் அந்த தாகத்துக்கும் அந்த கூ வந்து என் உடம்புல இருக்கிற சக்தி நல்லா கொடுக்குது. சிலர் சொல்லுவாங்க இவன் கூ குடிச்சுன்னு கிடறானு. அந்த கூ குடிக்கிற வயசு தான் கடவுள் பிடிக்கல. எனக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை. சாதம் வெந்துடுச்சா பார்க்கலாம். வெந்திருக்குமா? வெந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். ஆமாம், எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ கரைச்சி வச்சிருக்க மாவை ஊற்றுறோம். இதில் தண்ணி ஊற்று. இல்லை, தண்ணி ஊற்றுமா? ஆமாம், போதுமா? போதும். கரைச்சி ஊற்றுனே பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி கண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், ஓகே. அது லேட்டாக தோவினா அந்த மாவு அப்படி உருண்டையாக கட்டிக்கும். சரி, ஓகே. அதான் ஊற்றணும். பார்த்தியா கூழ் வெள்ளையாக்குதே. எனக்கு இப்போதான் விஷயம் புரியுது. அதாவது ராகி மட்டும் நீங்கள் போட்டு பண்ணீங்கன்னா அந்த கலர் வந்து கருப்பாக இருக்கும். இதுல சோள மாவு கம்ப மாவு போட்டாக்கா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், குடிக்கிறதுக்கும் டேஸ்டா இருக்கும். சரி, ஓகே. வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். தண்ணி வந்து நம்ம தெரியாமல் கம்மியாக வச்சுட்டோம்னா அந்த கூழ் கொதிக்கும் போது ஒரு சவுண்டு வரும். சொயின்னு ஒரு மாதிரி சவுண்டு வந்தபோது அப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சொம்பு அரை சொம்பு தண்ணி ஊற்றி துவையணும்னா சரியாயிடும். அது எப்போ கூழ் கொதிக்கிற நேரத்தில், இறக்குற நேரத்தில் ஊற்றணும்னா தண்ணி கூழ் கெட்டுப்படும். கொதிக்கிற நேரத்தில் ஊற்றணும். இப்போ கூழ் தண்ணி பூரா இப்போ கரெக்டாக இருக்குது. கூ வச்சாச்சு. இதோட இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து இதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா டீ சாப்பிட்ற மாதிரி சூடாக அதை கரைச்சி சாப்பிடலாம். இதை வச்சு சாப்பிடணும். காலையில் கரைச்சி தொட்டுக்கு வச்சுன்னு சாப்பிடலாம். பார்த்து இப்போ துவையலுக்கு வந்து சட்டி இருக்குவா? ஆமாம், இந்தாங்க. ஓகே. இந்த புதினா சட்னி வதக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கோம். நமக்கு என்ன தேவை இப்போ? இப்போ எண்ணெய் ஊற்றணும். ஓகே. எதுக்கு எண்ணெய்? புதினா வதக்கிறதுக்கு. சரி, ஓகே. கடலை ஊற்றுவா? ஊற்று. இதில் கடலை நம்ம தான் செய்வீங்களா எப்படி? ஆமாம், நாங்கள் சாப்பிட்றது அந்த எண்ணெய் தானே, அதில் தான் செய்வோம். மிளகா ஃபஸ்ட்டு போடுறோமா? சரி, ஓகே. பூண்டு போடணும். பூண்டு போடுறோமா? இப்போ புதினா போடணும். செம்ம காத்துங்க இங்கே. சரியான காற்று வருது. ஆனால் உண்மையாகவே உங்களை வந்து இந்த ஊரில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஜாலியாக பாட்டு பாடிட்டு பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம் நமக்கு. நல்லா போட்டு நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோ போட்டு கம்மியாகிடுச்சு. ஆமாம், இப்போ வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு நிறைய தெரியுதுல்ல, அந்த கீரை எவ்வளோக்கோ அவ்வளோக்கு தான் நான் பூண்டு வச்சேன். அந்த கீரை வதங்கிடுவோம், பூண்டு அதிகமாக தெரியுது. பூண்டு சாப்பிட்றதுல தப்பே இல்லை. அது பூண்டும் நம்ம உடலுக்கு நல்லது. பூண்டு சாப்பிடணும். இப்போ புளி போட போகிறேன். இந்த புளி ஏன் கரைச்சி வச்சிருக்கீங்க? என்ன காரணம்? கரைச்சி வச்சேன்னா இது வந்து அப்படியே போட்டோம்னா நம்ம அரைக்கும் போது மிக்சியில் போடும்போது அது வந்து மசியாது.
அதுக்காக இதை ஊற வச்சுருந்தா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? சரி, ஓகே. அதில் இது போட்டு அதில் போட்டோம்னா அதில் ஒட்டும், அரைச்சாலும் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. அதுக்கு தான் இது இப்படி ஊற வச்சு. ஓகே, அதாவது பாருங்க, இந்த புளி வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்ச புளி இதில் போடுறோம். போட்டுருவா இதை? போட்டு எனக்கு காமிச்சா அவங்களும் வீட்டில் ஈஸியாக பண்ணுவாங்கல்ல எல்லாருமே. ஓகே, இதுக்கப்புறம் துவைவி எடுத்து நல்லா புளி நிறைய போட்டுருக்குமே. புளி நிறைய போட்டிருந்தா தான் தித்தி போடுறோமே, சர்க்கரை போடுறோமே. அந்த புளிக்காக தான் அந்த சர்க்கரை, அந்த இனிப்புக்கும் இப்போ மாவுக்கும் கூவுக்கும் ரெண்டும் சேர்ந்தா என்னாச்சு டேஸ்டா இருக்கும். அதே போல இந்த புளிக்கும் இந்த சர்க்கரைக்கும் தித்திப்புக்கும் புளிப்புக்கும் நல்லா இருக்கும். இன்னொன்று காரமும் காஞ்ச மிளகா இருக்கு. இந்த மூணுமே வந்து நல்லா தூக்கலா இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நாளைக்கு காலையில பாருங்க. சர்க்கரை போடலாமா? சக்கரை இப்ப போடக்கூடாது. சக்கரை போட்டா புடிச்சுக்கும். அப்ப எப்ப போடணும்? இத அரைச்சி திரும்ப தாளிக்கிற இல்லையா, அப்ப துவைவருமே அப்ப போடணும். கொஞ்சம் உப்பு போடணும். இதுல இந்தாங்க உப்பு. இந்தாங்க எவ்வளவு உப்பு போடுவா? கொஞ்சம் போடணும். இவ்வளவு போதுமா? போதும். திரும்ப துவையில பண்றேன். அப்போ இது வந்து இப்போ இறக்கி வைக்க போறேன். இறக்கி ஆறிடுச்சுன்னா இது அம்மியில அரைக்கணும். எனக்கு இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க சுட கூலோட அரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, மிளகா அரைக்கிறேன் அழுக வரல. சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, மிளகா அரைக்கிறேன், புதினா அரைக்கிறேன், பூண்டு அரைக்கிறேன், எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறேன். சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுக வரும், துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க. இந்த புதினா, இந்த பூண்டு, மிளகாலாம் நல்லா நைஸாக அரைச்சி கடாயில் போட்டு அதை பக்குவமாக அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா ஊறுக்காய் துவையல் மாரி பண்ணணும். புதினா மிளகாலாம் போய் அரைச்சின்னு வந்தாச்சு அம்மியில். இப்போ இது மேலே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இப்போ இதை அதில் துவையல் மாரி தாளிக்கணும். ஊற்று போதும். கடுகு எடுத்து இப்போ போடுறேன். கடுகு போட்டு அப்புறமா அது அந்த அரைச்சி துவையில போட்டு துவையணும். கடாய் வேற பயமாக்குது. ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு முன்னுக்கு சாயுது. நான் பிடிச்சிக்குவா? போடுங்க. தண்ணி ஊற்றணுமா? இப்போ ஊற்றணும். எவ்வளோ ஊற்றுவா? இதில் ஊற்று. இதில் போதுமா? ஏன்னா வெறும் எண்ணெயோட அந்த கெட்டியாக அரைச்சி இது பண்ணால் மிக்ஸ் ஆகுது, கஷ்டமாக இருக்கும். தண்ணி ஊற்று. ஓகே, இந்தாங்க. இப்போ கிண்டுங்க. ரசிகசி மனவா ஜொலிக்கும் உடையணிந்து கலக்கி நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மன இனித்தி சுகத்தை தரும் மணிக்கு கலைகள் அறிவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சக்கரை போட போறேன். அந்த துவையில சக்கரை போட்டு இப்போ துவைறேன். சரி, அப்போ டேஸ்டிங் தெரியுங்களா? உப்பு போடுதுல கொஞ்சம். எவ்வளோ உப்பு போடுவா? போடு. அவ்வளோதான் போடு. அப்புறம் போட்டுக்கலாம். ஏற்கனவே கூவில் போட்டுக்கிறேன்ல, கை போட்டு நல்லா கரைக்கணும். உப்பு போட்டு நல்லா கிண்டணும். போட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி கரைச்சா சரியாயிடும். கூ கரைச்சாச்சு. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கூ கரைச்சிட்டேன். கூழ் வந்து ஆக்சுவலாக சுட வந்து இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வச்சு மறுநாள் காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இதில் அப்படியே துவையல் கொஞ்சம் வைங்க. இப்போ சாப்பிட போகிறாரு பாருங்க. டேஸ்ட் கண்டுபிடிச்சு சாப்பிடுவா. அந்த துவையில அந்த சக்கரை, அந்த புளி, அந்த காரம் தான் மூணா டேஸ்ட். அந்த இனிப்புக்கு புளிப்பும் வந்து சாப்பிட சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுக்கு வந்து எதுவுமே வேண்டாம், இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்னும் 2 மிளகா போடுறோம், இன்னும் நறுக்கு நல்லா இருக்கும். இப்போ புளிப்பு இனிப்பு தெரியுதுன்னு சொல்றீங்க, அப்போ காரம் இருந்தால் காரம் அதிகமாகுதுன்னு சொல்றீங்க. அதுக்காக தான் மிளகா கம்மியாக போட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப சிம்பிள்.
இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு தன்மைக்கும் அந்த சக்கரை போட்டிருக்கோம் அந்த புளிப்பு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேறு மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் புதினாக்கு பதிலாக வேறு என்ன செய்வாங்களா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த புதினா சட்னி நான் சாப்பிட்டதே இல்லை இந்த மாதிரி டேஸ்ட்டில். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த கம்பு கேழ்வரகு சோள மாவெல்லாம் போட்டு எப்படி வேக வச்சு கொடுத்தா அப்படி நல்லா இருக்குமோ நல்லா கெட்டியாக இருக்குது. அதே டைமில் வந்து இது நல்லா புளிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வேறு. அந்த கம்பு மாவு போட்டு செய்யும் போது அது வேறு இல்லை பக்குவம். வெறும் ராகி மாவு போட்டு சாப்பிட்றது வேறு. ஏன்னா நம்ம ரெகுலராக நான் ராகி மாவு போட்டு சாப்பிட்டு பழகிட்டேன். ஆனால் அந்த கம்பு மாவு போட்டு பண்ணும்போது அதோட டேஸ்ட் பக்குவம் வேறு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். மணக்கம் வந்து மணக்கம் காரம் இனிப்புன்னு சொன்னேன். அது போல் அந்த சோளமும் அந்த கம்பும் போட்டு கேழ்வரகும் போட்டு அரைச்சாதான் நல்லாயிருக்கும். தனி கம்பு இந்த வாசனைக்கும் அந்த வெள்ளை கலருக்கும் தான் அந்த சோளம் கம்பு போடுறது. சத்து உள்ளது வந்து கேவுரு தான். கேவுரு மாவு தான். ஆமாம், அதுக்கு தான் 2 பங்கு கேவுரு மாவும் 1 பங்கு சோளம் கம்பு போடுறது. ரொம்ப நன்றி. ஆமாம், நல்லா ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்க. அதாவது நான் நிறைய ஊருக்கு போகிறேன், நிறைய சாப்பாடை பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் வந்து இந்த அதிகமாக வந்து கூழ்லாம் அதிகமாக போனாங்க. அந்த கூலே வந்து இந்த மாதிரி சோளம் கம்புலாம் வச்சு பண்ணி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கூழ் பண்ணி கொடுத்தீங்க. அதே மாதிரி நான் எதிர்பார்க்காத ஒரு டேஸ்ட்டில் வந்திருக்க இந்த புதினா சட்னி. நான் புதினா சட்னி நிறைய ஊரில் நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த புதினா சட்னி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவும் விடவே மாட்டாங்க. நீங்கள் இட்லி வந்து ரெடி ஆகுதோ இல்லையோ சட்னி காலி ஆகிடும். அதான் உண்மை, அதான் உண்மை. ரொம்ப நன்றி பாட்டிமா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லா தம்பிங்களுக்கும் நன்றி. எல்லாரும் பாய் பாய் சொல்லுங்கள். பாய் பாய். நல்ல ரெசிபி. எல்லாருக்கும் நன்றிப்பா. நன்றி. நல்ல ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.